எப்படி அவங்களோட கெரியரை வந்து அவங்க விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு கல்யாணத்துக்காக. ஆண்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நாம் அந்த நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் தான். எல்லா இடத்துலையுமே அப்படித்தான். ஒரு கட்டத்துக்கு மேல பெண்ணுக்கு மேல் படிப்பு அப்படின்னு போற போது எந்த ஊர்ல கல்யாணம் ஆகுமோ அந்த ஊர்ல தான் போய் படிக்கணும்ன்ற மாதிரியான ஒரு நிர்பந்தம் பெண்களுக்கு இருப்பது போல ஆண்களுக்கு இல்லை அப்படின்ற கருத்தை இங்கே வைத்திருக்கிறார். இந்திய ஆண்கள் மேல ஏமா இவ்வளவு கோவம் போகுது? கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு? யாரோ ஒரு தியாகி எங்கேயோ கஷ்டப்படுறாங்க. பதில் சொல்வதற்காக வரப்போகிறவர் ஜெயபிரகாஷ். ஐஐடியில் படித்தவர், கிரிக்கெட் அணி வீரராய் இருந்தவர், சமூக ஆர்வலர். வாங்க சார். ஹலோ. இங்க தமிழால் இணைந்த இணைய வந்திருக்கிற அத்தனை நல்லவர்களுக்கும் என்னோட முதற்கண் வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 நண்பர்களை காணாம போயிட்டாங்க. ஒருத்தர் பேரு சிவா, இன்னொரு பேரு சதீஷ். தேடி தேடி பாக்குறீங்க, பாத்தீங்களா? சைட்ல பாருங்க. பாத்தீங்களா? ஆடா பாவீங்களா, இங்கதான் இருக்கீங்களா? இதுல பாருங்க, மதுரையில ஆட்ட தொலைச்ச மாதிரி முடிச்சுட்டு இது இருக்க வேண்டிய இடமா? இது மதுரையில ஆட்டம் தொலைச்சாலும் அவங்க 2 பேர் இல்லைங்க, முழுசா முடிக்கலைங்க. சந்தையில சொன்னேன். அப்புறம் அனுஷா சொன்னாங்க சப்பாத்தி சுட்டேன்னு. யார் தலையில சுட்டாங்க? பிரகாஷ் தலையை போய் பாருங்க. அப்புறம் அக்ஷதா சொன்னாங்க பேச்சுலர் ரூமுக்கு போனா ஒரே கப்படிக்கிறான், ஒரே குப்பையா இருக்கான். இந்த குப்பையும் கப்பையும் சேர்ந்த பேச்சுலர் தாங்க கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க ஒரு குடும்பத்தை கல்யாணம் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எதுக்கு அந்த ரூமுக்கு போறீங்க? முதல்லயே குப்பையா நுழைக்கிறீங்க, அதான் தப்பா இருக்கு. அப்புறம் கல்யாணம் அப்புறம் இவங்க போடுற பர்ஃபியூம் கப்பு தாங்காம மனுஷன் போய் சேருவான் பாருங்க, அப்பதான் தெரியும். கொசு கூட சேர்த்து போகுது. அப்புறம் என்னமோ மேட்ரிமோனியில பையனை பார்க்கறது அவ்வளவு பெரிய கஷ்டமா? நாங்க பட்டபாடு எங்களுக்கு தான் தெரியும். இவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா கேள்வி? கல்யாணத்துக்கு போது 6 அடியில மாப்பிள்ளை வேணும் குறைஞ்சது, அவருக்கு ஜிசி இருக்கணும், அது இல்லாம நான் கல்யாணம் பண்ண மாட்டோம். அது பத்தாதுன்னு இவங்க கேக்குறாங்க, உங்களுக்கு மெதுவா ஃபோன் பண்ணி உங்களுக்கு அம்மா ஒன்று உயிரோட தான் இருக்காங்களா தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு மாமியார் மீது பக்தி தான். அப்புறம் சொன்னாங்க அப்பாவோட பொறுப்பு பயங்கரமானதுன்னு. அப்பா பொறுப்பு கையில புடிச்சு கொடுக்குற வரையும் தான். அப்புறம் எவன் பொறுப்பு? இது எங்க தள்ள கட்டின அப்புறம் யோசிச்சு பாருங்க. அப்பாவும் ஆண் தானே. ஐயா, திரைக்கடல் ஓடியும் திரைவன் தேடுன்னு சொல்ற மாதிரி அமெரிக்காவுக்கு H1B விசா வாங்குறது ஒரு ப்ராசஸ் இருக்கு பாருங்க. கொடுமையான ப்ராசஸ்ங்க. எவன் எம்ப்ளாயர் கார்லயோ விழுந்து விசாவை அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி தெரியாத இங்கிலீஷ்ல கிளைண்ட் இன்டர்வியூ பண்ணி அந்த ராத்திரியில பிச்சைக்கார மாதிரி அமெரிக்கன் கன்சுலேட்ல உட்காந்து காலையில விசா வாங்கிட்டு வர சந்தோஷம் பாருங்க, சொல்லி மாறாதுங்க. இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு விசா அப்ளை பண்ணி உங்களுக்கு காசை கட்டி இவங்களுக்கு ஒரு எல்லா அப்பாயின்மெண்ட்டும் வாங்கி போய் விசா வாங்குமா அப்படின்னு சொன்னா இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்களும் கொஞ்சம் வரீங்களா அப்படிம்பாங்க. சரி, ஒரு 10 நாள் லாஸ் ஆஃப்ல லீவை போட்டு இந்தியாவுக்கு போனா ஒரே டென்ஷனான கன்சுலேட் போகும்போது இவங்க எப்படி தெரியுமா வருவாங்க? ஒரே ஒரு போட்டோ ஆல்பம், மேரேஜ் ஆல்பமா எடுத்துட்டு அப்படியே வருவாங்க. என்னமோ மெட்ராஸ் வெயில்ல ஏசி தியேட்டர்ல போயிட்டு குழுன்னு வாட்ச் சினிமா பார்த்துட்டு வந்த மாதிரி வந்துட்டு கான்சுலேட் வாச உள்ள போயிட்டு ஜிங்குன்னு போயிட்டு ஜங்குன்னு வருவாங்க. இவங்க கேட்டா கஷ்டப்பட்டு விசா வாங்கினாலாம். அந்த அடுத்ததெல்லாம் நாங்க தான் ஆல்பம் இருந்ததுனால தான் விசா. அதனால அப்புறம் ஐயா இப்படி கஷ்டப்பட்டு H1B விசா வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு கனவோடையும் லட்சியத்தோடையும் அந்த சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்ல வந்து இறங்குறோம். அப்போ ஒரு ஏஞ்சலினா ஜோலி மாதிரியோ இல்ல நம்ம டைட்டானிக் கேட் வின்ஸ்லெட் மாதிரியோ அட்லீஸ்ட் ஒரு ஷாரன் ஸ்டோன் மாதிரியாவது ஒரு வெள்ளக்காரி வந்து ஹாய் ஹரி அப்படின்னு ரிசீவ் பண்ணுவான்னு பார்த்தா என்ன கொடுமை சார் இது. உங்களை மாதிரி ஒரு பெருசு வந்து வெல்கம் டு அமெரிக்கா அப்படிங்குது. மனுஷன் அங்கேயே உடஞ்சு போயிட்டேயா. நான் பெருசுன்னு சொன்னேன். ஏங்க, உங்களுக்கு ஷேரன் ஸ்டோர் கிடைக்காது, அது நீங்க என்ன அருணாள் மாதிரி இருக்கீங்க?
இதெல்லாம் ஓவர் ஐயா. அமெரிக்கா பையனுக்கு இவங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு அடிக்கிற டியூட்டி இருக்கு பாருங்க, தாங்க முடியாதுங்க. இந்தியாவில் இருக்கிற 1-2 கல்யாணம் பண்ணவெல்லாம் சந்தோஷமா இருக்கிறான். இங்க ஒரு கல்யாணம் பண்றதுக்கு நாங்க படுற பாடு இருக்கு பாருங்க. ஐயோ நம்ப முடியாது. இந்தியாவில் 1-2 கல்யாணம் ஆனவனா என்ன அர்த்தம்? அங்கே ஒரு கல்யாணம் தான். சரி 2-3 கல்யாணம் பண்ணவெல்லாம் சந்தோஷமா இருக்கான். சரி அப்படியாவது போங்க. இவங்க என்ன கேக்குறாங்களா, இவரு தலைவருக்கு நல்லா புரியும். ஏன்னா தலைவர் ஒரு படத்துல சூப்பர் ஸ்டார் அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் வரும்போது அவரே 1008 கேள்வி கேட்டு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர். இவருக்கு இது நல்லா தெரியும். இவரை மறுப்பு சொல்ல முடியாது. நம்பிக்கை இல்லாம தான். பேஸ்டா வேணுமா, விசா பேப்பர்ஸ் வேணுமா, வருஷம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 1008 கேள்விகள். கேள்வி கேட்கறது பத்தாதுன்னு அடுத்த செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ கேட்பாங்க பாருங்க. என் தம்பி உங்களை கூப்பிடுவான், ஜப்பான் வந்து ஜாக்கி சான் கூப்பிடுவாங்க, அமெரிக்கால இருந்து மைக்கேல் ஜாக்சன் கூப்பிடுவாங்க. இவங்க எல்லாம் பதில் சொல்லணும். இவங்க கேட்காத விசாரணை பண்ணாத ஒரே ஆளு FBI CBI மட்டும்தான். இதுக்கு பதிலாக இவங்க ஒரு கல்லை தூக்கியோ இல்ல ஒரு காலை அடிக்கையோ பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா அப்படியே ஜூஜிபி கல்லை தூக்கி லெஃப்ட்லயே போட்டுட்டு அப்படி கண்ணிலேயே காலை அடிக்கிட்டு பொண்ணு கூட்டு போயிருப்பேன். அதையும் தடை பண்ணிட்டாங்க, ஜல்லிக்கட்டுக்கு தடை. ஒரு 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 உருக்கமான விஷயம். பொதுவாகவே ஆம்பளைங்க வந்து சந்தோஷமான விஷயம் எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வருத்தமான விஷயம்னா தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தானே எல்லா சுமையும் சுமந்துக்கிட்டு கஷ்டப்படுவாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, H1Bல கல்யாணம் ஆகி வர ஆம்பளைங்களுக்கு படுற கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தி ஐயா. என்னன்னா சம்பளம் இருக்காது, வீடு வாடகை பே பண்ண முடியாது, கரண்ட் பே பண்ண முடியாது, பசங்க ஸ்கூல் பே பண்ண முடியாது. இந்த மாதிரி அப்புறம் H1B ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பாடுபாடுவாங்க. எம்ப்ளாயர் கார்டில் விடணும், அடுத்த வேலை எந்த ஊர்லன்னு கூட தெரியாது. இப்படி ஒரு கஷ்டமான நிலையில இவ்வளோ டென்ஷன்லையும் மனசுக்குள்ளேயே இந்த சுகத்தெல்லாம் வச்சுட்டு வெளியே எங்க பொண்டாட்டி குழந்தை கஷ்டப்பட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு சொல்லாம இந்த அவஸ்தையெல்லாம் உள்ளப்பட்டுக்கிட்டு வெளியே சிரிப்பாங்க ஐயா. இதுக்கு ஒரு கவிதை அழகா நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. வாழ்க்கையின் சித்திரத்தை வரைந்து நிற்கும் எழுத்தாணி, சீரான ஓட்டத்தை பார்த்து நிற்கும் அச்சாணி, இடியே விழுந்தாலும் தாங்கி நிற்கும் மெஞ்ஞானி, சோகத்தையும் சுகமாக இசைத்திருக்கும் இசைஞானி. ஒவ்வொரு ஆணும் இசைஞானி ஐயா. இப்படி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இந்த ஆம்பளை எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாங்க நினைக்கிறீங்க? ஒரு 65 வருஷம். இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த சோசியல் செக்யூரிட்டி பணத்தை இந்த பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 80-85 வயசு வரையும் ஆண்டு அனுபவிச்சு தான் வராங்களா. எங்களை 65 அனுப்பிச்சு விட்டுட்டு இது அமெரிக்கால ஒரு புள்ளி வர சொல்லுங்க. அங்கேயும் போய் நீங்க தான் ரெடி பண்ணணுமா? கடைசியா ஒன்னே கூட சொல்லிட்டு முடிக்கிறேன் என் வாதத்தை. எங்க ஆம்பளைங்களோட அவளம் வந்து ஒரு துண்டுல கவிதையோட துண்டு கவிதையா சொல்றேன், கேட்டுக்கோங்கயா. தலை முண்டாசு போட்டா தோட்டக்காரன், தோல்ல போட்டா சமையல்காரன், இடுப்புல கட்டா வேலைக்காரன், வாய போத்துனா புருஷன், உதறி விட்டுட்டா இமயமலை, தலையில போட்டா கடங்காரன், கழுத்துல போட்டா இழிச்ச வாயன். இப்படிதான் எங்க அவலங்க இருக்கு. இதுதான் எங்க நிலைமை. புரிஞ்சுட்டு பண்ணுங்க, நல்ல முடிவு சொல்லுங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவேன். ஜெயபிரகாஷ் அவர்கள் ஒரு கிரிக்கெட் வீரராக இருந்திருக்கிறாரு தமிழ்நாட்டில். தமிழ்நாடு கிரிக்கெட் அணியில் அவர் உயரமே தெரியுது. அங்கே விளையாடி முடிச்சதெல்லாம் இங்கே வந்து விளையாடிட்டாரு. துண்டோட போவே நான் சந்தேகம். நம்ம ஊர்ல IPL துண்டோட தான் போய்கிட்டு இருக்கு. துண்டை சொருகிட்டானா ஒரு பால், துண்டை எடுத்துட்டானா வேற பால். அதுதான் சில கிரிக்கெட் துண்டு துண்டா போயிட்டு இருக்கு. அதனால அவர் ஒரு விளையாட்டு வீரர். அவர் தமிழ்ல பேசுறாருன்றதே எனக்கு சந்தோஷம். எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அவருக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொன்னாரு. ஆனா அவர் கலிபோர்னியாவுக்கு வந்ததுக்கு நாங்க என்ன பண்றது? ஷேரன் ஸ்டோனை நானும் தான் ரசிச்சிருக்கேன் படத்துல. அதுக்காக நான் இறங்கும்போது அந்தமா வந்து காயின்னு சொல்லுமா? இதெல்லாம் ரொம்ப ஓவர் இல்லை. ஏதோ நம்ம ஊர் ஆளுங்க யாராவது பார்க்கலாம்னு சொல்லியிருக்கலாம். ரொம்ப கனவுல இருக்கிறாரு. அப்ப அடிபடும். நல்லா பேசியிருக்கிறாரு. கொஞ்சம் எல்லாரும் டைமை எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க. அப்புறம் எனக்கு நேரம் பின்னாடி கஷ்டம் பார்த்துக்கங்க. ஒரு அளவுக்கு மேல நானும் மணி அடிக்க கஷ்டமா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை இதுதான்.
அதுவும் ஒரு அரைக்கா மணி. இது அந்த காலத்துல ஒரு தோசை அப்படின்னு ஒரு அந்த மணி மாஸ்டர் ஒரு தோசைன்னு ஒரு படத்துல ஜனகராஜ் சொல்லுவாங்க, ஆண் பாவமா ஏதோ ஒரு படத்துல, அது மாதிரி மணியை கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். சதீஷ் திருவேங்கடம் சேலத்திலிருந்து மின்னியல் பொறியாளர். இது எல்லாத்துக்கும் முக்கியம் அவர் புது மாப்பிள்ளை. எவ்வளவு நாளா இருக்கு கல்யாணம் ஆகி?